வாங்க வணக்கம். இந்த தீபாவளிக்கு இது மாதிரி முறுக்கு செய்து நீங்களும் தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி எந்த மாதிரி முறுக்கு செய்கிறோன்னா முள்ளு முறுக்கு, அதாவது இட்லி புழுங்கல் அரிசியில் பொட்டுக்கடலை சேர்த்து முள்ளு முறுக்கு. அதுக்கு 2 அழகு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா 3 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டால் போதும். அதை ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா நைஸாகவும் அதே சமயம் கொஞ்சம் கெட்டியாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு 1 அழகு பொட்டுக்கடலை அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு, இப்போ அந்த அரிசியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதுலேயே மாவை ஜலித்து அந்த பொட்டுக்கடலை மாவை ஜலித்து ஒன்றா சேர்த்துருங்க. இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சீரகம் பிடிக்கிறவங்க சீரகம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு ஏதாச்சும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. ஒரு வேளை மாவு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு அந்த வெண்ணெய் எள்ளு எல்லா இடத்துலையும் நல்லா பரவி வர அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டான மாவாக பிசைஞ்சிட்டு முள்ளு முறுக்கு அச்சு இது மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி அச்சு இருக்குதோ அதை எடுத்துகிட்டு எண்ணெய் ஃபுல்லாக தடவிட்டுங்க. உள்ளேயும் இந்த வெளியில் மேலே வச்சு புழியிறமே அந்த குழாவிலையும் நீங்கள் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாவை நிரப்பிடுங்க. இப்போ ஃபுல்லாக மாவை நிரப்பிட்டு சின்ன சின்ன தட்டுங்களில் எண்ணெய் தடவிட்டு இந்த முறுக்குங்களை நீங்கள் புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே சமயத்தில் நீங்கள் ஒரு 5-6 முறுக்கு போடலாம். இது மாதிரி ஒரு 5 தட்டில் நீங்கள் முள்ளு முறுக்கு அச்சுலேருந்து புழிஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சலில் இருக்கணும், அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். போட்டதும் நல்லா பபுள்ஸ் மேலே எழும்பி வரணும் முறுக்கு. இது மாதிரி எல்லா முறுக்கையும் அதில் சேர்த்துருங்க. நல்லா பாதி அளவுக்கு பபுள்ஸ் குறைஞ்சதும் நீங்கள் முறுக்கெல்லாம் திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டுட்டு நல்லா பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் எல்லா முறுக்கையும் நீங்கள் எடுத்துடலாம். இது நல்லா வெள்ளையாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி தீபாவளி பலகாரங்கள், தேன்குழல் முறுக்கு, மிளகு காரா சேவ், ஸ்வீட் ரெசிபி இதெல்லாம் ஒன்றா தீபாவளி ரெசிபியை ஒன்றா என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் தொடர்ந்து இதை பார்த்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.